நடிகர் தர்ஷன் வீடியோ விவகாரம் தொடர்பாக 7 சிறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த வீடியோ விவகாரம் தொடர்பாகவும் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் என்ன? முதல்ல இந்த வீடியோவின் பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். கடந்த ஜூன் மாதம் ரேணுகா சுவாமி என்பவரை கொலை செய்ததாக பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் அனைவருமே பரப்பன சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே சிறையில் அவருக்கு சொகுசு வசதிகள் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அது உறுதி செய்யும் விதமாக நேற்றைய தினம் ஒரு புகைப்படம் வெளியானது. அதாவது சிறை வளாகத்திற்குள் ஒரு மேஜை நாற்காலிகளை அமைத்து, அதாவது ஒரு கார்டன்ல உட்கார்ந்து டீ குடிப்பது போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கு கையில் சிகரெட்டுடன் தேநீர் கோப்பையை வைத்துக் கொண்டு தர்ஷன் இருப்பது போன்ற புகைப்படங்கள் நேற்று வெளியானது. அது மட்டுமல்ல, இதனுடனேயே ஒரு வீடியோவும் வெளியானது. அது சிறையில் இருக்கும் தர்ஷன் அவர்கள் வில்சன் கார்டன் நாகா என்ற ரவுடியின் மூலமாக வெளியில் இருக்கும் தனது நண்பர் தூக்கு தீபா என்ற நபருக்கு வீடியோ காலில் பேசியிருக்கும் வீடியோ தான் வெளியானது. இது வெளியான உடனடியாக சிறைத்துறை டிஜிபி அவர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்டார். நேற்று சிறைக்கு சென்று ஐஜி தலைமையிலான குழு விசாரணை நடத்திய போது அந்த புகைப்படங்கள் வில்சன் கார்டன் நாகா என்ற ரவுடியின் நண்பர்களால் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த புகைப்படம் சிறைக்கு உள்ளேதான் எடுக்கப்பட்டது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது தர்ஷன் இருக்கும் சிறை என்பது உயர் பாதுகாப்பு கொண்ட ஒரு சிறையாக இருக்கிறது என்பதால் அங்கு வெளியே இருக்கும் சாதாரண கைதிகள் செல்ல முடியாது. மிக அதிக அளவில் குற்றம் புரிந்த நபர்கள் மட்டுமே அந்த சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற ஒரு சூழல் இருப்பதால் இதற்கு போலீஸ் அதிகாரிகள் உதவி இருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதை கர்நாடக உள்துறை அமைச்சர் தற்போது உறுதி செய்திருக்கிறார். சிறையில் இதற்கு உதவி, அதாவது இது போன்ற சொகுசு வசதிகளை செய்து கொடுக்க உதவிய 7 பேரை, ஜெயிலர் உட்பட 7 பேரை முதற்கட்டமாக தற்போது சிறைத்துறை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த செயல்கள் எல்லாம் தர்ஷன் சிறைக்கு வந்ததிலிருந்தே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த விவகாரத்தில் தர்ஷனுக்கு மேலும் ஒரு சிக்கல். பரப்பன சிறையை பொறுத்த மட்டும் இந்த சொகுசு வசதிகள் செய்து கொடுப்பது தற்போது ஒன்றும் முதல் முறை அல்ல. ஏற்கனவே சசிகலா அவர்கள் சிறையில் இருந்த போது கூட இதே குற்றச்சாட்டுகள் இருந்தது. அப்போது விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவும் அது போன்ற வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பது உண்மைதான் என தெரிவித்திருந்து இதைத் தொடர்ந்து பரபரப்பாக அதிகாரிகள் எல்லாம் பணியிடமாற்றம் செய்யப்பட்டார்கள். மீண்டும் அதே போல ஒரு குற்றச்சாட்டு பரப்பன சிறையில் எழுந்திருப்பதுதான் இங்கு வேதனைக்குரிய விஷயம். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். என்ன நடக்கும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இதனிடையே இந்த வீடியோக்கள் வெளியானதை பார்த்த ரேணுகா சுவாமி, அதாவது கொலையான ரேணுகா சுவாமியின் தந்தை கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார். தயவு செய்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள். இது போன்ற புகைப்படங்களை பார்க்கும்போது எனது மனது வருத்தம் அளிக்கிறது. உங்களால் முடியவில்லை என்றால் சிபிஐக்காவது இந்த விசாரணையை மாற்றி அவருக்கு உரிய தண்டனையை வாங்கிக் கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் அரசுக்கு முன்வைக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.